Welcome back to another vlog. ஸோ கைஸ் டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 6 மணி ஆகுது மார்னிங். ஸோ நம்ம சிந்தாரிப்பேட்டையிலேருந்து நம்ம மீன் எடுத்து போரூர் போகணும். ஸோ லெட் வி கோ. அதுக்கு முன்னாடி நமக்கு டீசல் போடணுங்க. ஸோ இங்கேருந்து நேராக டீசல் பம்ப் பார்த்து போயிட்டு ஃபுல் டேங்க் பண்ணிவிட்டு லெட் வி கோ டு த சிந்தாரிப்பேட். மழை லைட்டாக தூரல் போட்டுக்கிட்டு இருக்கு. ஓகே. ஸோ கைஸ் நம்ம ஒரு 9,000 ரூபா டீசல்லாம் போட்டோம். நம்ம இப்போ சிந்தாரிப்பேட்டை போதும் மீன் எடுக்கி. இன்னைக்கு மழை வருமா வராதா? வருமா என் குருமா. ஓகே. டைம் இப்போ 10 மணி ஆகுது. நம்ம காலையில் அந்த லோடெல்லாம் இறக்கியாச்சு. லோடெல்லாம் இறக்கி இப்போ 2வது லோடை எடுத்து நாவலூர் போயிட்டுருக்கேன். ஆல்ரெடி லோட் பிக்கப் பண்ணியாச்சு. ஸோ இங்கேருந்து இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாய்க்கடை, முகலிவாக்கம் பாய்க்கடையாண்டேருந்து நம்ம நாவலூர் போகணும். ஸோ இயர் டு தேர் 34 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ இட் வில் டேக் 1.5 hours in the map, but it will take more than 2 hours. ஏன்னா மழை பெஞ்சு ரோடெல்லாம் ஒன்றும் சரி கிடையாது. போவோம். ஸோ கைஸ் நம்ம அங்கேருந்து இப்போ பல்லாவரம் பிரிட்ஜு இறங்கிட்டுருக்கோம். நேராக போனோன்னா நம்ம கோவிலம்பாக்கம், வேளச்சேரி, பள்ளிக்கருணை எல்லாம் போகிற வழி தான் இது. நம்ம இப்போ மேடவாக்கம்லாம் தாண்டி செத்திலப்பாக்கம் வந்துட்டோம். இன்னும் டெஸ்டினேஷனுக்கு ஒரு 13 கிலோமீட்டர் இருக்குது. cloudy day, hope you all fine. ரொம்ப நேரமாக வழி விடாமல் இருக்காரு வயசான தாத்தா. நியர்பை தான் ட்ராப் லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் தான் ட்ராப் லொக்கேஷனுக்கு. ஸோ we need to drop that. நம்மளுக்கு அடுத்த லோடு புக் ஆகிருக்கு. வேளச்சேரியிலே தான் ட்ராப்பு. ஒரு சைக்கிள் கொண்டு போயிட்டு டெலிவரி கொடுக்கணும். அந்த லோடு இறக்கியாச்சு. சைக்கிள் எங்கேருந்து தான் இவ்வளோ டிராஃபிக் வருதுன்னு தெரில. கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டருக்கு இந்த டிராஃபிக் லைன் இருந்துகிட்ருக்கு. இன்றைக்கி மழையோட அந்த க்ளவுட்னஸ்ன்றனால நம்மளுக்கு இன்றைக்கி நல்லா இல்லை டே. ஸோ என்ன பண்ணலாம், வண்டிக்கு ஆயில் சேஞ்ச் பண்ணோம். ஸோ ஆயில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நேராக போய் அந்த ஆயில் சேஞ்ச் பண்ணுற வேலையை பார்ப்போம். ஏன்னா சும்மா இருக்கிற டைமில் இந்த மாதிரி டியூட்டி கம்மியாக இருக்கிற டைமில் தான் இதெல்லாம் பண்ண முடியும். நான் எப்போவுமே ஷோரூமில் கொண்டு போய் நான் பண்ண மாட்டேன். ஏன்னா தேவையில்லாத வேலை இதெல்லாம் ஷோரூமில் கொண்டு போய் அவங்க தேவையில்லாத பில்லெல்லாம் போடுறதுக்கு இங்கேயே நம்ம பையன்கிட்ட கொடுத்தனா அசால்ட்டாக மாற்றி தருவோம். ஸோ கைஸ் நம்ம பையனோட மெக்கானிக் ஷெட் பக்கத்தில் வந்தாச்சு. போயிட்டு ஆயில் சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ கைஸ் ஆயில் சேஞ்ச் பண்ண வந்தாச்சு. ஸோ கைஸ் டஃப் ஆயில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அது போடணும். ஆயில் ஊற்றணும். ஆயில் வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. டஃப் ஆயில் ஊற்றியாச்சு. கொஞ்சம் கூட இருக்குது, அது வாங்கிட்டு வந்து ஊற்றுவோம்.